மலையகத்தில் தொடர்ந்தும் மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. அதனை அடுத்து அந்த பகுதியில் உள்ள மக்கள் வெளியேற்றப்படுகின்றார்கள். இருப்பினும் அவர்களுக்கான நிரந்தர குடியிருப்புகள் பாதுகாப்பான இடங்களில் அமைத்துக் கொடுக்கப்படாமை கவலைக்குரிய விடயமாகும். மஸ்கெலியா கல்கந்த தோட்ட மக்களும் அதற்கு விதிவிலக்கல்ல. நுவரெலியா மாவட்டம் கல்கந்த தோட்ட மக்கள் கடந்த வருடம் நவம்பர் மாதம் 8ஆம் தேதி மண்சரிவு அபாய எச்சரிக்கை காரணமாக அங்கிருந்து வெளியேற்றப்பட்டனர். 40 குடும்பங்களைச் சேர்ந்த 209 பேர் சுமார் 2 மாத காலமாக காட்மூர் தமிழ் வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டனர். பாதுகாப்பான இடம் என கூறி இந்த பிரதேச மக்கள் பாடசாலையில் தங்க வைக்கப்பட்டாலும் அது நிரந்தர தீர்வாக அமையவில்லை. பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டதும் இந்த மக்கள் பாதுகாப்பற்ற தமது சொந்த இடங்களுக்கு மீண்டும் திரும்பும் நிலை ஏற்பட்டது. கல்கந்த தோட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தம்பேத்தின் தோட்டத்தில் தோட்ட நிர்வாகத்தினரால் 40 குடும்பங்களுக்கு இதுவரை 3 வீடுகள் மாத்திரமே அமைக்கப்பட்டதுடன் அந்த வீடுகளும் மாட்டுக் கொட்டில்கள் போன்று காணப்படுவதாக இவர்கள் குறிப்பிடுகின்றனர். நாங்கள் மண் சரிவில் பாதிக்கப்பட்டு 47 குடும்பம் பாதிக்கப்பட்டவங்க. எங்களுக்குன்னு வீடு ஒன்று கட்டுறாங்க தம்பத்தண்ணையில். அதுவும் சரியான ஒரு தண்ணியான இடம். சுடுகாடு பக்கத்துலேயே இருக்குது. செத்தவங்களை தான் சுடுகாட்டு கொண்டு போவாங்க. எங்களை உயிரோடையே சுடுகாட்டு போய் கொண்டு போகிறாங்க வீடுன்னு கொடுத்து. அங்கே போய்ட்டு எங்களால் வாழ இயலாது. பெரிய அபாயத்தில் இருக்கிறோம் நாங்கள். எங்களுக்கு இந்த நேரம் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நாங்கள் இந்த நேரம் கல் வருமா மண் வருமா அப்படிங்கிற ஒரு பயத்தில் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு சரியான கஷ்டப்பட்டு அவதிப்பட்டு இருக்கிறோம். இன்றைக்கு எங்களுக்கு அந்த நிலைமை இல்லை. ஆனால் புது அரசாங்கம் 100 நாள் திட்ட வாய்ப்பு செஞ்சு தர சொன்னாங்க. எந்தெந்த ஊர்லேயோ போயிட்டு அடிக்கல் நாட்டினாங்க. எங்களுக்குன்னு ஒரு செங்கல் கூட நாட்டினது கிடையாது. தேர்தல் காலங்களில் வாக்கு கேட்டு வரும் அரசியல்வாதிகள் ஏனைய காலங்களில் தம்மை மறந்து விடுவதாகவும் இந்த மக்கள் கவலை வெளியிடுகின்றனர். தற்போது புதிய அரசாங்கத்தில் தோட்ட உட்கட்ட அமைச்சராக இருக்கும் அமைச்சரை சந்திக்கிறதுக்கு நாங்கள் கடந்த மாதம் போனோம். அங்கே எங்களுடைய பரிதாப அனுதாப நிலையெல்லாம் நாங்கள் காட்டினோம். அதுக்கான ஆவணங்களையும் அவரோட ஒப்படைச்சோம். ஆனால் அதற்கான அவர் சொல்கிறாரு என்னன்னு கேட்டால், ஏற்கனவே இன்டர்நெட் வரைக்கும் எங்களுடைய மண்சரிவு அபாய நிலை தெரிஞ்ச விஷயம். அவர் ஒன்றுமே தெரியாது, வெறுமனமே சொல்கிறாரு என்னன்னு கேட்டால் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிறது. அப்போ நாங்கள் அதுக்கான ஆவணங்கள் பத்திரங்களை அவர் கையில் கொடுத்தோம். கெஞ்சியும் கேட்டோம், எங்களுக்கு வீடை கட்டித்தாங்கன்னு சொல்லி. பாப்பா அப்படின்னு ஒரு பொறுப்பில்லாத நிலையில தான் அந்த அமைச்சர் சொன்னார். இது பெரிய கவலைக்கிடமான விஷயம். வறுமை, இயற்கையின் சீற்றம் என்பவற்றால் அதிகம் பாதிக்கப்படும் மலையக மக்களுக்கு நிம்மதியாக உறங்குவதற்கேனும் வீடுகளை அமைத்துக் கொடுப்பது உரிய அதிகாரிகளின் கடமை அல்லவா?